வணக்கங்க. இது என்ன வீடியோனா, வீட்டில் ஏதாவது டக்குன்னு செய்கிறதுக்கு நம்ம தொட்டுக்க, அதாவது ஏதாவது சாப்பிடணும், சைடிஷ் ஏதாவது இல்லை, தொட்டுக்க இல்லைன்னு நினச்சோம்னா நம்ம செய்கிறது முதல்ல முட்டை தான். முட்டையை எடுத்தாச்சுங்க. 2 முட்டை எடுத்துக்கிட்டோம். 2 முட்டை எடுத்துருக்கேன். இந்த முட்டைக்கு பொறுக்கே வெங்காயம் இல்லைங்க. வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. உருளைக்கிழங்கு இருந்தாவே பாருங்க, செம்மையான முட்டை பொரியல் ரெடி. இந்த உருளைக்கிழங்கு நைஸாக அது மாதிரி துணி துணா சீவிக்கிங்க. இந்த மாதிரி பொடிசு பொடிசாக நறுக்கிக்கணும். நறுக்கிட்டு அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வீட்டில் அடித்த சோம்புத்தூள், அவ்வளோதாங்க அதில் சேர்க்க போகிறோம். செமையாக இருக்கும். வாங்க செய்வோம். நம்ம முட்டை பொரியல் செய்கிறதுக்கு கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டோங்க. இப்போ நம்ம எண்ணெய் விட்டு உருளைக்கிழங்கு அது பொடிச்சு பொடிச்சாக நறுக்கிக்கணும். இன்னும் பொடிச்சா கூட நீங்கள் நறுக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். செம்மையான தொட்டுக்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா முட்டையை போட்டோன்னு இருக்குது இல்லையா, அதனால் உருளைக்கிழங்கு நல்லா உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரம் வதங்கும். இது தண்ணி சாதம், மோர் சாதம், இதெல்லாம் செம்மையாக இருக்கும். ரசம், சாம்பார் இதெல்லாம் கூட சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க, இந்த அளவு நல்லா பொன்னிறமாக உருளைக்கிழங்கு நம்ம வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 முட்டை உடச்சி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு அப்படியே எடுத்து வச்ச பொடியும் போட்டு சூப்பரான பாருங்க, செம்மையான முட்டை பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயே இல்லை பாருங்க. எண்ணெயெல்லாம் அவ்வளோதான், ரொம்ப சேர்க்கலை. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. நான் இறக்கி வச்சு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு முட்டை பொரியல் எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கு இதை கண்டிப்பாக கொடுத்து விடலாம். இதில் செரிமானப்படுறதுக்கு நம்ம சீரகத்தூள் சேர்த்துருக்கோம். நல்ல ஒரு வாசத்துக்கு நல்லா ஸ்மெல்லு நல்லா வரணுங்கிறதுக்காண்டி கரம் மசாலா சேர்த்துருக்கோம். காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் முட்டையை உருளைக்கிழங்குல எப்படி செஞ்சு பாருங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு சுவையாக இருக்கும். அதை செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நம்ம எப்போ பார்த்தாலும் வெங்காயத்தை போட்டே தான் நம்ம முட்டை பொரிப்போம். இதே மாதிரி நம்ம கீரையிலையும் பொரிக்கலாம். கீரையோட அந்த உருளைக்கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இதில் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா, நாங்களும் வித்தியாசமாக தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் லைவுக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். லைவில் வந்தாலும் அதே மாதிரி நீங்கள் கேட்குறத நாங்கள் செஞ்சு காட்டுவோம். வீடியோ நிறைய போட்டாச்சு. அதனால தான் இப்படி வாரத்துக்கு 3 வீடியோ போடலான்னு இருக்கோம். மறக்காமல் இந்த உருளைக்கிழங்கு பொரியலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு முட்டையும் சேர்ந்த பொரிக்கிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.